வெயில் காலத்தில் பொதுவாக நம்ம எவ்வளவு தண்ணி குடித்தாலும் தாகமே தீராது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஜூஸஸ் எல்லாம் குடிக்கிறத விட நீர்மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நீர்மோருக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். இது உடல் சூட்டை தணித்து நம்மளோட அந்த வெயிலுக்கு அந்த தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பை பக்குவமாக வைக்கும். இது சுவையாக 2 விதமான நீர்மோர் எப்படி கலக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இது ப்ளைனாக நீர்மோர் குடிக்கிறத விட இந்த மாதிரி கலந்து குடிச்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லோரும் விரும்பி குடிக்கக்கூடிய இந்த நீர்மோர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்ல போகிறேன். இதை நீங்கள் செஞ்சு பாட்டிலில் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகலாம், ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். புளிப்பே வராது. நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி இருக்கும் சாயந்தரம் வரைக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி பார்த்தலாம். நீர்மோருக்கெல்லாம் ஒரு ரெசிபி தேவையா அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க. இந்த நம்பிக்கையோடு இந்த நீர்மோர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு ரெசிப்பியாக நான் சொல்கிறேன். ஒரு பவுலில் 1 கப்பு கெட்டியான மோர், பீட் பண்ண தயிர் வேண்டாம், மோர் எடுத்துக்கோங்க. அதில் ஜீரகம் நல்லா கசக்கி தேய்ச்சி விட்ருங்க. எப்பயுமே நீர்மோர் கலக்கும்போது 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி, 1 கப்பு கெட்டி மோருக்கு 2 கப் தண்ணிங்கிற விதத்தில் எடுத்துகிட்டு ஜீரகம் நல்லா கசக்கி போட்டுட்டு கருவேப்பிலை குட்டி குட்டி குட்டியாக எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக பிச்சு போட்டுட்டு பெருங்காயம், உப்பு, இந்த நீர்மோருக்கு தேவையான உப்பு, பெருங்காயம். உப்பு மைல்டாக இருக்கட்டும், அப்போ தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கதிப்பாக போட வேண்டாம். இந்த மாதிரி சிம்பிளாக செய்கிற நீர்மோரில் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழச்சாறு விட்டு பாருங்கள், சுவை ரொம்ப தூக்கலாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அந்த எலுமிச்சம்பழ சாறு நம்மளோட உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோரோடு சேர்ந்து இதோட சுவையை மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புக்கும் ரொம்ப மருத்துவ குணங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும். வெயில் காலத்தில் வர்ற அந்த சூட்டினால் வர்ற பிரச்சனைகள் குறைக்கிறதுக்கு இந்த மோரும் எலுமிச்சம்பழச்சாரும் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். இது புளிப்பெல்லாம் இருக்காது. எலுமிச்சம்பழம் சேர்க்குறோமே ரொம்ப புளிக்குமா, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் மோர் ரொம்ப புளிக்காத மோர் அப்படிங்கிறதுனால எலுமிச்சம்பழச்சாறு 3 டம்ளர் சாருக்கு 1 டீஸ்பூன் தான், நான் ஒரு 5 ml அளவு தான் லெமன் விடுறேன். அந்த லெமன் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அந்த மைல்டான ஒரு புளிப்பு கிடைக்கும். அது சேர்த்ததே தெரியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை மோரில் கொஞ்சோண்டு லெமன் ட்ராப்ஸ் விட்டு குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லது. அடுத்ததாக இன்னொரு விதமான மோர் எப்படி கலக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். வெயில் காலத்தில் நம்ம வர்றவங்களுக்கு தண்ணி கொடுக்குறத விட இந்த மாதிரி டைல்யூட்டட் பட்டர் மில்க் கொடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரெகுலராக பட்டர் மில்க் எடுத்துக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த டைப் ஆஃப் மோர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துகிட்டு அதே மாதிரி பிச்சு பிச்சு போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். இந்த மிளகா போட்டதே தெரியக்கூடாது, காரம் அங்கங்கே அப்படி லைட்டாக இருக்க மாதிரி இருக்கணும். அதனால் ஒரு மிளகாயும் இந்த இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன், மோருக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேன், ஒரே ஒரு மிளகாயும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா இடிச்சுக்க போகிறோம். நீங்கள் மிக்சியில் நிறைய அளவு செய்யறதா இருந்தால் மிக்சியிலையும் நீங்கள் அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்க்காமல் அப்படியே பொடி மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா தட்டிட்டு இதை நம்ம அந்த மோரில் சேர்க்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த காரம் தெரியவே தெரியாது, ஆனால் மைல்டாக இருக்கும் அந்த காரம். சிலர் இஞ்சி கூட சேர்ப்பாங்க, துருவன இஞ்சி கூட இதில் சேர்த்து செய்வாங்க. உங்களுக்கு சுவை எந்த டேஸ்ட்டு பிடிக்குமோ அந்த டேஸ்ட்டை செஞ்சுக்கலாம். நான் எல்லா டிப்ஸையும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஒரு தடவை ஒரு ஃப்ளேவரில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இது நல்லா இடிச்சிட்டேன், நல்லா பாருங்கள், பவுடர் மாதிரி நல்லா இடிச்சிட்டு இதை நம்ம அதே மாதிரி 1 டம்ளர் கெட்டி பட்டர் மில்க்குக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துட்டு லெமன் ஜாஸ்தி விட்டிங்கன்னா அந்த லெமனோட டேஸ்ட் டாமினேஷன் ஆகிடும். அதனால் எப்பயுமே பேலன்ஸ்டான அளவு தான் நான் சொல்கிறேன். கெட்டி மோர் நான் 1 கப் எடுத்திருக்கேன், 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை 1.5 கப் தண்ணி எடுத்தாலும் நல்லா க்ரீமியாக இருக்கும். நான் இப்போ 2 கப் தண்ணி எடுத்துக்கேன். நல்லா டைல்யூட்டடாக இருந்தால் நிறைய குடிக்கலாம். அதனால் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு நான் அதே மாதிரி லெமன் 1 டீஸ்பூன் அல்லது 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க. அரைச்சி வச்ச அந்த பொடியையும் இதில் சேர்த்து நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அந்த மோரும் லெமனும் என்னாகும், நம்ம அரைச்சி சேர்த்த பொடியில் இருக்கிற அந்த தன்மை ஃபுல்லாக அந்த பெருங்காயம் கரைஞ்சிடும், சால்ட்டு கரைஞ்சிடும், அந்த காரமும் இந்த மோரில் சார்ந்துடும்.
ஜீரகம் எல்லாமே சாந்துரும் இதில். ஒரு 2-3 நிமிஷத்தில் இதை அப்படியே வடிகட்டிக்கலாம். அப்படியே குடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப பெட்டர். இல்லை அங்கங்கே உங்களுக்கு கடிப்படும் அப்படின்னு சொன்னால் அப்படியே வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டிங்கன்னாவே அந்த சாறு ஃபுல்லாக நம்ம இடித்து சேர்த்துருக்கிறதுனால அந்த கருவேப்பிலையில் இருக்க குணங்கள் எல்லாமே இதில். கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு, வெயில் காலத்துக்கு ரொம்ப ஏற்றது. நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள பதார்த்தங்கள் நம்ம இதில் சேர்க்கறதுனால ரொம்ப நல்லது. இதை அப்படியே வடிகட்டிட்டு பரிமாறலாம். இந்த மாதிரி நிறைய நீர்மோர் காலையில் எழுந்தோன்னா கலந்து வச்சுருங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த நீர்மோர் ரொம்ப இந்த சீசனுக்கு ஏற்றதான ஒரு ரெசிபின்னு நான் நினைக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் எல்லா வயதினருக்கும் ஏற்ற இந்த நீர்மோர் எப்பயுமே கையில் வச்சுக்கோங்க. வெயில் தாக்கத்துலேருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.